to everyone. இன்னைக்கு நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஏதாவது ஒரு ஐடியா இப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு யோஜனை சொல்கிறது, நம்முடைய கருத்தை சொல்கிறது, இப்படி செய்யலாமான்னு கேட்குறது, அதை நம்ம என்ன மாதிரி பேசலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ சாயந்தரம் 5:30 மணி ஆயிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்டு 2 பேரும் வராங்க, பேசிகிட்டே போகிறீங்க. அப்படியே பார்க் பக்கத்தில் வந்தோடனே நம்ம கொஞ்ச நேரம் வாக்கிங் போவோமா அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுப்போம். லெட்ஸ் கோ ஃபார் அ வாக், ஷால் வி? போகலாமா? நம்ம வாக்கிங் போகலாமா? வாக்கிங் போகணுன்னு தான் சஜஷன். அதுக்கு அர்த்தம் 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. அப்போ ப்ரொஃபஸர்கிட்ட போய் அசைன்மெண்ட்டு ஒரு சண்டேயும் கேட்கணும், போய் பார்க்க வேண்டியிருக்கு. ப்ரொஃபஸரை சந்திக்கலாமா? அப்போ ஷால் வி மீட் தி ப்ரொஃபஸர்? அடுத்து ஈவினிங் எக்ஸிபிஷன் நம்ம போகலாம், புக் ஃபேர் அப்படின்னு நடத்துகிறாங்க. ஈவினிங் புக் ஃபேருக்கு போவோமா? ஹவு ஆர் கோயிங் டு தி எக்ஸிபிஷன் திஸ் ஈவினிங்? இன்னைக்கு போனான்னு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி இப்போ கான்ஃபரன்ஸ் நடக்கிற ஹாலுக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இப்போ பேசிக்கிட்டே போவோம், நம்ம அந்த செமினார் விஷயமாக பேசிகிட்டே போவோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போவோம். நடந்து போகும்போதே டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. We could finish the discussion on our way to the conference hall அல்லது on our way to the seminar hall. போகும்போதே பேசிட்டு போகலாம். சோமு வேலை பார்க்குறவங்க வச்சுக்கோங்க, அசிஸ்டண்ட்டு. ரயில்வே ஸ்டேஷனில் போய் அவனை டிக்கெட் வாங்குறதுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு அனுப்பலாமா? அவனை அனுப்பினா என்ன அப்படின்னு யோசனை சொல்லணும்னா, வை நாட் சென்ட் சோமு டு த ரயில்வே ஸ்டேஷன் டு கலெக்ட் டிக்கெட்ஸ்? இப்படி சொல்லணும். இப்போ ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கட்டணம் கட்டணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்களே ஒரு பிளானை போட்டு வச்சுட்டு இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லி கொத்தனாரை சொல்கிறத விட நீங்கள் ஒரு இன்ஜினியரை கன்சல்ட் பண்ணாங்க என்ன அப்படின்னு ஒரு யோசனை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. Why don't you consult an engineer before starting the work? வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இன்ஜினியரை போய் கன்சல்ட் பண்ணாங்க என்ன. இப்போ ஒரு பிரச்சனை, சட்டம் சம்பந்தமான ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன். ஒரு நேபர் கூடவோ வேறு யாரு கூடவோ ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலான்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, எப்போ இது சட்ட பிரச்சனை, உன் நிலைமையில் நான் இருந்தால் நான் லாயரை தான் பார்ப்பேன் அப்படின்னு அவனுக்கு யோசனை சொல்லணும், சஜஷன் சொல்லணும். இஃப் ஐ வர் யூ, நான் நீயாக இருந்தால், உன் நிலைமையில் நான் இருந்தால், ஐ வுட் சி எ லாயர். இஃப் ஐ வர் யூ, ஐ வுட் சி எ லாயர். சரி, படிப்பு விஷயமாக ஒரு முடிவெடுக்கணும், என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. இப்போ நீங்கள் பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்பா கெமிஸ்ட்ரி படிக்கலாம்னு சொல்கிறாரு. அம்மா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கலாம் பிஏலன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த மேட்ரை அப்பாவோட உட்காந்து தெளிவாக டிஸ்கஸ் பண்ணு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டுக்கு யோசனை சொல்லணும். அப்போ ஐ சஜஸ்ட் தட் யூ டிஸ்கஸ் த மேட்டர் வித் யுவர் ஃபாதர். உங்கள் அப்பாவோட கலந்து பேசி நீ முடிவெடுக்கணும் அப்படின்னு யோசனை சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஹீட்டடாக ஒரு ஆர்கியூமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிரச்சனையில் இமோஷனலாக 2 பேர் ஆகி பேசிக்கிட்டு இருக்கீங்க, 4 பேர் உட்காந்துருக்கும் பொழுது அப்படின்னு சொன்னால், அப்போது என்ன பெஸ்ட் வேனா, அந்த இமோஷனலாக உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிற நிலைமையில் இருக்கிற முடிவு சரியாக இருக்காது. அப்போது என்ன சொல்லலாம், நாம் இந்த விஷயத்தை பற்றி நாளைக்கு பேசுவோமா, இந்த விஷயத்தை நாளைக்கு வர ஒத்தி வச்சுக்கோமா அப்படின்னு ஒரு யோசனை சொல்கிறது. Don't you think it is better to postpone this discussion till tomorrow? நாளைக்கு பேசிக்குமே, அது கொஞ்சம் ஆற போட்டு அப்புறம் பேசினா நமக்கு மனசுக்குள்ள ஒரு முடிவு வரும். இப்போ மேக்கிங் சஜஷன்ஸுங்கிறது இப்படி செய்ய அப்படி செய்யன்னு ஒரு இடத்துல வலியுறுத்துறது இல்லை, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம். பார்ப்போமா, லாயர் கன்சல்ட் பண்ணுறது நல்லது. இந்த டிஸ்கஷனை போகிற பாதையில் நடந்து பேசிக்கலாமா, ஒரு வாக்கிங் போமா, இந்த மாதிரி
அது ஒரு ஐடியா யோஜனை மாதிரி சொல்கிற மாதிரி பேசினா நமக்கு நிறைய இந்த மாதிரி அக்கேஷன்ஸில் இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் பயன்படும். கான்வர்சேஷன் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும்.